வணக்கம் நண்பர்களே. இந்த பிரபஞ்சத்தில் யார் பெரியவர், யார் முதன்மையான சக்தி? இந்த கேள்வி ஒரு நாள் தேவர்களுக்குள்ளே அல்ல, பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையிலே எழுந்தது. அந்த வாதம் ஒரு முழு பிரபஞ்சத்தையே அதிர வைத்தது. அந்த தருணத்தில்தான் முடிவில்லா ஒரு ஒளி இந்த உலகில் தோன்றியது. அதுவே சிவலிங்கம். இந்த பிரபஞ்சத்தின் தொடக்கமும் முடிவும் ஒரே சக்தி, சிவன். சிருஷ்டியை உருவாக்கியவன் நான் என்று பிரம்மா கூறினார். உலகத்தை காக்கும் சக்தி என்னிடம்தான் என்று விஷ்ணு கூறினார். இருவருக்கும் தங்கள் சக்தியில் அதீத பெருமை. தேவர்கள் அச்சத்தில், முனிவர்கள் கலக்கத்தில். இந்த அகந்தை பிரபஞ்சத்தின் சமநிலையை குலைக்கத் தொடங்கியது. இந்த இடத்தில் ஒரு பெரும் ஒளித்தூண் தோன்றியது. அதற்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. பிரம்மாவும் விஷ்ணுவும் அதிர்ச்சியில் நின்றனர். இந்த ஒளியின் எல்லையை யார் கண்டுபிடிக்கிறாரோ அவரே பெரியவர் என்று தீர்மானித்தார். விஷ்ணு வராகி அவதாரம் எடுத்தார். பூமியின் அடிவரை தோண்டினார். காலம் கடந்து, யுகம் கடந்து, ஆனால் ஒளியின் அடியை காண முடியவில்லை. இந்த சக்தி என்னை விட மிக மேன்மையானது. அவர் உண்மையை ஏற்றுக்கொண்டார். பிரம்மா அம்ச அவதாரம் எடுத்தார். வானத்தின் உச்சத்தை தோண்டினார். ஆனால் அவராலும் முடிவை காண முடியவில்லை. அங்கே ஒரு தாழம்பூவை கண்டார். அந்த பூவை சாட்சியாக காட்டி பொய் கூறினார். அந்த தருணத்தில் ஒளி உடைந்தது. சிவபெருமான் தோன்றினார். அமைதி, அருள், பேரழகான ரூபம். விஷ்ணுவின் உண்மையை பாராட்டினார். பிரம்மாவின் பொய்யை கண்டித்தார். அகந்தை அழிந்தது. சிவலிங்கம் ஒரு உருவமல்ல, அது ஆதியும் அந்தமுமில்லாத சக்தி. உருவம் மாயை, சக்தி உண்மை. அகந்தை மனிதனை வீழ்த்தும், பணிவு மோட்சத்தை தரும். அன்றே சிவலிங்க பூஜை தொடங்கியது. சிவலிங்கம் ஒரு கடவுளின் சிலை அல்ல, அது உண்மையின் சின்னம். இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்று: ருத்ர கதாமிர்தம்.